கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலை தடாக்கோவில் பகுதியில் பட்டப்பகலில் பைக்கில் சென்ற இருவரை காரில் வந்த மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். பைக்கில் வந்த ஒருவரது தலை சிதைந்த நிலையில் மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக கரூர் அருகே வழக்கு விசாரணைக்காக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர்களை மர்ம கும்பல் வெட்டியதைத் தொடர்ந்து இறந்த நபருடைய சொந்த ஊரான மதுரை அனுப்பானடி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழாவை முடித்துவிட்டு கடந்த 2012ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் அனுப்பானடி அருகே இருக்கக்கூடிய சிந்தாமணி பகுதியை வந்து கொண்டிருந்த போது மதுரையைச் சேர்ந்த அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த ராமர் மற்றும் அவரது கூட்டாளிகள் வெடிகுண்டு வீசிய நிலையிலே 10க்கும் மேற்பட்டவர்கள் பரிதாபமாக சம்பவ அப்போது உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கானது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. பாதுகாப்பு கருதி இந்த வழக்கானது தொடர்ந்து கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு கடந்த 2020ஆம் ஆண்டு மாற்றப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக இந்த வழக்கானது விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையிலே மதுரை அனுப்பானடி பகுதியைச் சேர்ந்த ராமர் என்கின்ற பாண்டி மற்றும் கார்த்திக் என்ற கார்த்திகேயன் ஆகிய இருவரும் இன்று வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி வழக்கு விசாரணை தள்ளி வைப்புக்கு பிறகு இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை அருகே இருக்கக்கூடிய தடாக்கோவிலை அடுத்த தேரப்பாடி பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது அவர்களை பின்தொடர்ந்து ஜீப்பில் வந்த நபர்கள் இருசக்கர வாகனத்தை வழிமறித்து இருவரையும் பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே ராமர் பரிதாபமாக உயிரிழந்தார். உடன் வந்த கார்த்திக் வெட்டுக்காயங்களுடன் தப்பிய நிலையிலே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரவக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் தலை சிறந்த நிலையில் கிடந்த ராமரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்த நிலையிலே மதுரை அனுப்பானடி பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வமணி தெரு பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளிலே காவல்துறையினர் தொடர்ந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் அந்த அனுப்பானடி பேருந்து நிலைய வளாகம் முழுவதுமாகவே ஏசி தலைமையிலான காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் என தெப்பக்குளம் காவல் ஆய்வாளர் உட்பட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதால் பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக மொத்த தமிழகத்தை உலுக்கிய அந்த கோர சம்பவம் நடைபெற்ற காரணமாக இருந்த ராமர் என்பவர் தற்போது வழக்கு விசாரணையின் போது கரூரிலே படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.